ப்ரெஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டர் PWR. ஸோ நார்மல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஒரு ப்ரெஷர் ரெகுலேட்டரை வச்சாச்சுன்னா அதுதான் ப்ரெஷர் வாட்டர் ரியாக்டர். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம சர்க்குலேஷன் பம்ப் யூஸ் பண்ணி வாட்டரை கோரில் கொடுக்குறோம். ஸோ கோரில் வந்து நமக்கு ஃபாயில் இருக்குது. ஸோ இந்த ஃபாயிலிருந்து நமக்கு ஹீட் வெளியே வருது. ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் நியூட்ரான்ஸ் இந்த மூணுமே வெளியே வருது. ஸோ இந்த வாட்டரை யூஸ் பண்ணி இந்த வாட்டர் நம்ம கூலண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஹீட்டை வந்து நமக்கு வந்து கம்மி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதை கூலண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த வாட்டர் வந்து ஹெவி வாட்டராக இருக்கும். ஸோ இந்த ஹெவி வாட்டர் பார்த்திங்கன்னா கோரில் ஃபாயில் உள்ள ஹீட்லாம் அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ மீதம் நமக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸான கதிர்வீச்சு அதெல்லாம். ஸோ அது தடுக்கிறதுக்காக நம்ம இதில் தெர்மல் ஷீல்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ தெர்மல் ஷீல்டு ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுது. ஸோ அதையும் தாண்டி நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வெளியே வரும்போது காங்கிரீட் சுவர் நமக்கு வச்சுருக்கிறோம். காங்கிரீட் ஷீல்டு இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸை அரெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த கோரில் ஹீட் வருது. இந்த ஹீட்டை வந்து கூலண்ட்லாம் அப்சர்வ் பண்ணுது. ஸோ அந்த அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இதில் சர்க்குலேஷன் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சர்க்குலேஷன் பம்பையும் யூஸ் பண்ணியிருக்கோம்னா சர்க்குலேஷன் பம்ப் வந்து நமக்கு ஹை ப்ரெஷரை வந்து கொடுக்கும். வாட்டருக்கு வந்து ஹை ப்ரெஷரை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வாட்டருக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸோ ஹை ப்ரெஷரில் எப்போவுமே அதே ஹீட் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஹை ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ இந்த வாட்டர்லாம் ஹெவி வாட்டர் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஹாட் கூலண்டாக மாறுது. ஸோ ஹாட் கூலண்டாக மாறி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் உள்ள வருது. ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரெஷர் ஈக்குவலைசர் ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ எதுக்குன்னா நமக்கு ஆல்ரெடி கோரில் வந்து வரதுடைய ஹீட்டு பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து சம்டைம் அதிகமாக இருக்கும், சம்டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ரெஷர் ஈக்குவலைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ப்ரெஷர் வந்து கம்மியாகும்போது ஈக்குவலைசர்லேருந்து ஹாட் வாட்டர் கொடுத்து நம்ம வந்து ப்ரெஷரை ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ அது எப்படின்னா அதுக்கு ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹீட்டர் மூலமாக டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் இந்த லைனில் நமக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா அதை வந்து ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம்னா நமக்கு ப்ரெஷரைசரில் டவுன் சைடில் வாட்டர் இருக்கும், அப்பர் சைடில் ஸ்டீம் இருக்கும். ஸோ உங்கள் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது கோல்டு வாட்டர் ஸ்டீமில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம் ஸ்டீம் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஹையாக இருக்கும். ஸோ வாட்டருக்கு வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து லோவாக இருக்கும். ஸோ ஸ்டீமில் வாட்டர் படும்போது வால்யூம் வந்து கம்மியாகுது. அதாவது எல்லாமே ஸ்டீம் எல்லாமே வாட்டராக சேஞ்ச் ஆகுது. ஸோ வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து நமக்கு வந்து கம்மியாகுது. ஸோ இதில் வெற்றிடம் வந்து அதிகமாக உருவாகும். ஸோ வெற்றிடம் உருவாகும் போது நமக்கு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக லோவாகும். ஸோ ப்ரெஷர் லோவாச்சுன்னா இங்கே ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிட் எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷராக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மெயின்டைன் பண்ண ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வருது. ஸோ ப்ரெஷர் மெயின்டைனாக இருக்கிறதுனால ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து நமக்கு வாட்டராலையும் வந்து நமக்கு லைட் வாட்டராலையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் ஹீட்டை. ஸோ அப்படி வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து மறுபடியும் நம்ம சர்வீஸ் பண்ணி அனுப்பிடுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்டரி சர்க்யூட்டு, இது வந்து பிரைமரி சர்க்யூட்டு. ஸோ செகண்டரி சர்க்யூட்டில் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் உருவான ஸ்டீம்லாம் நம்ம எடுக்கிறோம். ஸ்டீம் எடுத்து டர்பைனை ரன் பண்ண வச்சு ஜென்ரேட் பண்ணுவோமா எலக்ட்ரிசிட்டி கொண்டு பண்ணுறோம். ஸோ இந்த டர்பைன்லேருந்து வரக்கூடிய ஸ்டீம்லாம் கண்டென்சரில் போகுது. கண்டென்ஸ் பண்ணி அதை வாட்டரை சேஞ்ச் பண்ணுறோம். மறுபடியும் நமக்கு வந்து மறுபடியும் வாட்டர் பார்த்திங்கன்னா ஃபீட் பம்ப் வருது. நல்லா பாருங்கள், இங்கே வந்து சர்க்குலேஷன் பம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த சைடு வந்து ஃபீட் பம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா கூலண்ட் ஏரியாவில் எப்பவுமே ஃபீட் பம்ப் தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் பம்ப் ஹை ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி நமக்கு கொடுக்குறோம். ஏன்னா இங்கே ஹீட்டை வந்து அதிகமாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் ஹை ப்ரெஷரில் கொடுக்கும். ஃபீட் பம்ப் வந்து நமக்கு மீடியம் ப்ரெஷர் தான் கொடுக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதிகமாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்து மீடியம் ப்ரெஷர் தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த சைடில் ஃபீட் பம்பும் சர்க்குலேஷன் பம்பும் யூஸ் பண்ணியிருக்கிறோம்.